வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 7.3 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Two light sources of equal amplitude interferes with each other. Calculate the ratio of maximum and minimum intensities. 7.2க்கும் 7.3க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கே அந்த ஆம்ப்ளிடியூட் வேல்யூ வந்து ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும். ஒன்று வந்து 5, இன்னொன்று வந்து 3. இங்கே ரெண்டு ஆம்ப்ளிடியூட் வேல்யூ வந்து சேம் அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருக்கும்போது அப்போ அதே ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு சில டவுட் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே சேமாக இருந்தால் அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷனை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அவங்களே ஸ்பெஷல் கேஸ் A1 A2 ரெண்டோட வேல்யூ வந்து ஏவாக இருந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்னு அவங்களே சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். மறுபடியும் அந்த ஃபார்முலாலே நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா ஸ்டெப் அதிகமாக வரும். இங்கே பாருங்கள், இந்த இருக்குது I is directly proportional to 4a square cos square pi by 2. a square சப்ஸ்டியூட் பண்ணலாம், I நாட்னும் என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இதை தான் இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்கள். அப்போ இது ஒரு ரிசல்ட். ஸோ அந்த ரிசல்ட்டை டேரெக்டாக இங்கே எடுத்துட்டாங்க. ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ இதில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ மேக்ஸிமம்னா நமக்கு நல்லாவே தெரியும். பைக்கு பதில் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், 0. ஸோ 0வை 2ஆல் டிவைட் பண்ணால் 0 தான். அப்போ காஸ் 0 ஸ்கொயர். காஸ் 0வோட வேல்யூ வந்து என்னது, 1 தான் ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயரோட வேல்யூ வந்து எவ்வளவு, 1 தான். அப்போது இந்த டோட்டல் வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா 1 ஆயிரும். அப்போ 4i0 இன்ட்டு 1 அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 4i0 தான். i0க்கு பதிலாக மறுபடியும் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே 4a ஸ்கொயர்னு இருக்குது, அதை தான் i0ஆக மாறி இருக்குது. அப்போ a ஸ்கொயரோட வேல்யூ வந்து i0க்கு ஈக்குவல். ஸோ i0க்கு மேலே a ஸ்கொயர்னு என்ன செஞ்சுட்டாங்க, சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. மினிமமாக இருந்தால் பையோட வேல்யூ வந்து 180 நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 180ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 180யை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 90 கிடைக்கும். அப்போ காஸ் 90ன்னு கிடைக்கும். காஸ் 90யோட வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும். காஸ் 90யோட வேல்யூ வந்து 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு பதில் என்ன வந்துடும் அப்படின்னா 0ன்னு வந்துடும். 0வை கொண்டு எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ மினிமம் வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸி. தட்ஸ் ஆல். ஸோ 4a ஸ்கொயர் and 0. Thank you.